இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னாலே அதோடைய மிகப்பெரிய ஐடென்டிட்டி அப்படின்றது ரோஸ். அதே மாதிரி தாங்க நம்மளோட கம்பெனியோட ஐடென்டிட்டி, நம்ம பிராண்டோட ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ. எதனால் லோகோ ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளுடைய விசிட்டிங் கார்டாக இருக்கட்டும், நம்ம ப்ரௌச்சராக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே நம்ம லோகோவை தான் ஹைலைட் பண்ணுவோம். டக்குன்னு கஸ்டமருக்கு லோகோவை பார்த்தா தான் அந்த பிராண்டோட அவங்க வந்து ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. அதனால தான் ஒரு பிராண்டோடைய ஐடென்டிட்டி அப்படின்றது அந்த லோகோ அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனர் நம்ம வீட்டில் மனைவியோட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை விட அதிகமான நேரம் நம்ம பிஸ்னஸோட தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்றது நம்ம லோகோக்கான ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா, நம்ம கம்பெனியோட லோகோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிராண்டோட லோகோவாக இருக்கட்டும், இந்த லோகோ இந்த கம்பெனிக்கு தான் அப்படின்னு நம்ம வாங்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த பிராண்ட் அப்படின்றத நம்ம நிறைய ப்ரொமோட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணி ரொம்ப பாப்புலர் ஆகியிருப்போம். அந்த பிராண்டை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குகிறோம். இஃப் சப்போஸ் நம்ம பிராண்டையோ லோகோவையோ வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, காப்பி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டூப்ளிகேட் பிராண்ட் மேலே நம்ம ப்ராப்பராக லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். அதுக்காக தான் கட்டாயம் ஒவ்வொரு பிராண்டும் தங்களுடைய நேமை, தங்களுடைய லோகோவை, தங்களுடைய டிசைன்ஸை அத்தனையுமே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கட்டாயம். அண்ட் திரும்பவும் சொல்கிறேன்,